ஆர்எஸ்எஸ் வந்துட்டு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியா வட இந்திய மாநிலங்கள்ல சொல்லலாம். ஏன்னா பிஜேபியினுடைய கிரவுண்ட் ஃபோர்ஸ்ன்றது அவங்க தான். பிஜேபிக்கு தொண்டர்கள்லாம் கிடையாது, ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் தான். நீங்க நல்லா ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் தான். இப்போ அண்ணாமலை போன்றவர்கள் வந்து தான் என்ன பண்ணிட்டாங்க, கட்சியினுடைய பல்வேறுபட்ட பொறுப்புகளில் வந்துட்டு கட்சிக்கு வந்து சேர்றவங்களுக்கெல்லாம் டக்கு 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 டக்குன்னு தூக்கி கொடுத்து நான் ஆர்எஸ்எஸ் வச்சு நிரப்பி வச்சிருக்கிறாங்க. இது இலகணேசன் இருந்த போதோ, எச் ராஜா இருந்த போதோ, தமிழிசை இருந்த போதோ இப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் பிரதமர் அப்படின்றாரு. எனக்கு அப்புறம் அமித்ஷா, இதுதான் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங். அவங்களுக்கு என்னன்னா, நீ போதும் 2 முறை இருந்துட்ட அப்படின்றது தான் அவங்களுடைய இது. ஆனால் கட்டுப்படலை. இப்போ இந்த கிரைசிஸை தான் வந்துட்டு வேற மாதிரி வெடிச்சுது. கெஜ்ரிவால் என்ன பண்ணாரு, 75 வயசானவொன்னு நீ ரிட்டையர் ஆகணும்னு சொன்னது வந்துட்டு அது ஆர்எஸ்எஸ் குரல் தான். ஸோ இப்போ ஒரு 75 வயசானவொடனே இவருக்கு வந்துட்டு அந்த கிரைசிஸ் வரும். அடுத்த ஆண்டில் பாஜக சந்திக்க போற முதல் இன்டர்னல் கிரைசிஸ் 75 வயசு மோடிக்கு ஆகிப்போச்சுன்ற கிரைசிஸ் தான். நமக்கு தெரிஞ்சது பிஜேபி மட்டும்தான் ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் அமைப்பு. காங்கிரஸ் கூட அவங்க இருக்காங்க, அவங்க எல்லா கட்சியிலும் இருக்காங்க. பரவலா அவங்களுடைய ஆதிக்கம் இல்லாத இடமே கிடையாது. பிஜேபியினுடைய கொள்கையினால, மோடி அமித்ஷா கொள்கையினால அது வந்துட்டு மதவாத சக்திகள் கிட்ட இருந்து மக்களை அந்நியப்படுத்துச்சு. இதுதான் கடந்த தேர்தலில் நடந்த ஒரு முக்கியமான ஷிஃப்ட், மாற்றம். அப்படியே இதனால தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, மோடி அமித்ஷா சீக்கிரம் தூக்கி போட்டுடணும்னு நினைக்கிறாங்க. போட்டுட்டு யோகி ஆதித்யநாத் மாதிரி ஒரு இன்டர்னலாக ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய ஒரு ஆளை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா மோடி அமித்ஷாவும் சேர்ந்து அவங்களுடைய ஆட்களை எல்லா இடத்துலையும் நிரப்பிட்டாங்க. பாஜக மீண்டும் ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் விங்க ஆகணும் அப்படின்னா மதவாதத்தை தான் அவங்க வந்துட்டு நிலைநிறுத்தணும். இந்து ராஷ்டிரா, இதுக்கு மேல இந்து ராஷ்டிர ஓட்டு விடாது. இப்பயுமே அதுதானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஆனா ஓட்டு விழலையே. இப்போ ஏதோ இவிஎம் எல்லாம் வச்சு இவங்க அடிச்சுட்டு வந்துட்டு வேற வந்துட்டாங்க. தேர்தல் ஆணையத்தெல்லாம் வச்சு 1 கோடி 7 லட்சம் ஓட்டெல்லாம் போட்டு அதெல்லாம் பிரிச்சு விட்டு சராசரியா 162 தொகுதியில் வந்துட்டு 35,000 ஓட்டு வந்துட்டு அடிஷ்னலா சர்ப்ளஸா போயிருக்குது. இதெல்லாம் தெரியும். ரெட்நூல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் இருக்காரு. வாங்க பேசலாம். வணக்கம் சார். பாஜகவினுடைய நிலை தேர்தலுக்கு முன்பாகவும் சரி, தேர்தலுக்கு பின்பாகவும் சரி, ஆர்எஸ்எஸ் ஓட ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேர்தல் முடிந்த பிறகு மோகன் பகவத் அவர்கள் பேசக்கூடிய அளவுக்கு பாஜகவை விமர்சனம் செய்து என்ன பிரச்சனை இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? அதாவது பாஜகவுக்கும் இவங்களுக்கு இருக்கிற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னம்னா, புரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஆர்எஸ்எஸ் அப்படின்ற அந்த அமைப்பினுடைய பரிவாரங்கள்ல ஒண்ணுதான் அதனுடைய பொலிட்டிக்கல் நீட்சியான பாஜக. அரசியல் ஆம், பொலிட்டிக்கல் ஆம், மாணவர்களுக்கு, அப்புறம் இந்து, இப்படி அது வந்துட்டு மகளிர், இப்படியெல்லாம் வந்துட்டு தனித்தனி அமைப்புகள் ஆர்எஸ்எஸ்ல உண்டு. அப்படியான இதுல அரசியல் அமைப்பு. ஸோ அது ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டை தான் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. மோடி அமித்ஷா வந்துட்டு உடனே என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்துறாங்க. மோடியை கொண்டு வந்ததே, அத்வானியை பின்னாடி தள்ளிட்டு கொண்டு வந்ததே ஆர்எஸ்எஸ் தான். ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னோம்னா, இந்த கட்டுப்பாட்டில் இருந்துட்டு அமித்ஷா மோடி கம்பெயின் என்ன பண்றாங்கன்னா, பாஜக வந்துட்டு ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டை எடுத்துட்டாங்க. சக்சஸ்ஃபுல். இது வரைக்கும் அவங்க வெளில கொண்டாந்துட்டு அவங்க தான் இப்போ நிர்ணய சக்தி. இப்போ இங்கே அண்ணாமலை அப்படின்னோம்னா இவர் நான் ஆர்எஸ்எஸ், எல் முருகன் அப்படின்னோம்னா நான் ஆர்எஸ்எஸ். ஸோ இந்தியா முழுவதும் பாஜக வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, ஆர்எஸ்எஸ்ல இருந்துட்டு வந்தவங்க தான் முக்கிய பொறுப்புகளுக்கு வருவாங்க அப்படின்றத மாத்திட்டாங்க. ரெண்டாவது, ஆர்எஸ்எஸ் வந்துட்டு எந்த விதமான கொள்கை முடிவுகளையும் தலையிடாத மாதிரி செஞ்சுட்டாங்க. இப்போ மோடி எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் கார்பரேட்டுக்கானது, கார்பரேட்டினுடைய நலன், ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இப்படின்றது போறாங்க இல்லையா, இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு அப்படியே ஏற்புடையது அல்ல. ரெண்டாவது, அவங்க வந்துட்டு கார்பரேட்டைசேஷன் ஆஃப் ஆல் பிசினஸஸ், கார்பரேட்டைசேஷன் ஆஃப் ஆல் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்த கார்பரேட்டைசேஷன் அப்படின்றத ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கல. ஆர்எஸ்எஸ் இன்னும் சொல்ல போனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுதேசி ஜக்ரான் மஞ்ச் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி, அதனுடைய அமைப்பினுடைய கன்வீனர் அவர். அதாவது என்ன அப்படின்னா, சுதேசி அமைப்புகள், சுதேசி வர்த்தகம், சுதேசி இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் வந்துட்டு வளரணும், பலம் பெறணும்னு நினைக்கிறது தான் ஆர்எஸ்எஸ். அதை அழிக்கணும் அப்படின்றது தான் ரீஃபார்ம்ஸ். இப்போ மோடியும் அமித்ஷாவும் கடைபிடிக்கக்கூடிய பொருளாதார கொள்கை வந்துட்டு ரீஃபார்ம்ஸ், தட் இஸ் ப்ரோ இன்வெஸ்ட்மெண்ட். இவங்க அப்படி கிடையாது. அதனால இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு உரசல் வந்துட்டு கிட்டத்தட்ட முதல் மோடியினுடைய முதல் ஆட்சி காலத்திலே வந்துருச்சு. சாரி, முதல் ஆட்சி காலம்னு சொல்லக்கூடாது, அது அரசர் காலத்து வார்த்தை. முதல் பதவி காலத்திலே வந்துருச்சு. ஸோ 2014 டு 19
19லயே அவங்க எதிர் வேலையெல்லாம் செஞ்சாங்க. பட் ஆனால் ஆட்சியை வந்துட்டு கவிழ்க்கணும்னு அவங்க நினைக்கல. ஏன்னா அவங்களுடைய ஆம், அது பொலிட்டிக்கல் ஆம் பிஜேபி அப்படின்றது. ஸோ அதனால அது கவிழ்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க தான் எல்லாமே வெளியில் வேலை செய்கிறாங்க. கிரவுண்ட் ஒர்க்கு ஃபுல்லாக செய்யறதெல்லாம் ஆர்எஸ்எஸ் இந்த முறை செய்யல. அந்த அளவு செய்யலை அப்படின்றத நான் கேள்விப்பட்டது. ஸோ இதுதான் இவங்களுக்கு 2 பேருக்கான முரண். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் பிரதமர் அப்படின்றாரு. எனக்கு அப்புறம் அமித்ஷா. இதுதான் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங். அவங்களுக்கு என்னன்னா, நீ போதும் 2 முறை இருந்துட்ட அப்படின்றது தான் அவங்களுடைய இது. ஆனால் கட்டுப்படலை. இப்போ இந்த கிரைசிஸை தான் வந்துட்டு வேற மாதிரி வெடிச்சுது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணாரு, 75 வயசானவொன்னு நீ ரிட்டையர் ஆகணும்னு சொன்னது வந்துட்டு அது ஆர்எஸ்எஸ் குரல் தான். ஸோ இப்போ ஒரு 75 வயசானவொடனே இவருக்கு வந்துட்டு அந்த கிரைசிஸ் வரும். அடுத்த ஆண்டில் பாஜக சந்திக்க போகிற முதல் இன்டர்னல் கிரைசிஸ் 75 வயசு மோடிக்கு ஆகிப்போச்சுன்ற கிரைசிஸ் தான். அதை அவர் எப்படி டேக்கிள் பண்ணுறாருன்றதை பார்ப்போம். டேக்கிள் பண்ணுறதுல அது ஆர்எஸ்எஸ்ல இருந்து வருமா இல்ல பாஜக உள்ள இருந்தே வருமா? அவங்க தூண்டி விட்டு பாஜக உள்ளது வரும். பாஜக ஆட்கள் தானே. இப்போ ஆமா, சிவராஜ் சிங் ஆமா. சவான் யாரு, பாஜக ஆளு. நிதின் கட்கரி யாரு, பாஜக அவனுடைய ஆளு. அந்த மாதிரி மனோகர் கட்டார் ஹரியானா சீஃப் மினிஸ்டர் வந்து இப்போ சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கிற அவர் யாரு, ஆர்எஸ்எஸ் ஆளு இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி மோடியினுடைய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. பியூஷ் கோயல் அந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. ஸோ மோடியும் என்ன பண்றாரு அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஆர்எஸ்எஸ் தவிர்த்துக்கிட்டே வராரு. சிலரை வெளியில வைக்கக்கூடாதுன்றதுக்காக உள்ளே வச்சிருக்கிறாரு. அப்படிதான் சிவராஜ் சிங் சவான் தான் உள்ள கொண்டு வந்தது. ஏன் அவருக்கு அக்ரிகல்ச்சரை கொடுத்தாங்கன்னா, கொடுத்து கட்டுப்படுத்தி அமைச்சரவையினுடைய அந்த முடிவுக்கு கட்டுப்படுத்தி தான் நீ முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அதனால தான் அதை வந்துட்டு கூட்டணி கட்சிகள் கேட்டபோது அதை தரல. விவசாயத்தை வந்து 2 பேர் கேட்டாங்க. ஒன்று நிதிஷ்குமார், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹெச்டி குமாரசாமி. 2 பேருக்கு அவங்க தராததுக்கு காரணம் என்னன்னா, விவசாயம் தொடர்பான முக்கிய முடிவுகள்லாம் வந்துட்டு கார்பரேட்டுகளுக்கு சாதகமாக எடுக்கிறதுக்கு நம்ம கையில் இருக்கணும்னு நினைச்சாங்க. உடனே சிவராஜ் சிங் சவானை கூப்பிட்டு வந்துட்டாங்க. 50-50 அவர் அந்த மாதிரி தான் அவர் முடிவு எடுப்பார். சிவராஜ் சிங் சவான் வந்துட்டு பாதி ஜனங்களுக்கு முடிவு எடுப்பார், பாதி கார்பரேட்டுக்கு முடிவு எடுப்பார். அவர் அங்கேயே அப்படிதான் பண்ணாரு. ஸோ திஸ் இஸ் த ரீசன் பிஹைண்ட் ஆல் திஸ் திங்ஸ். ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கு நடுவில் தரோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு வளர்ந்துருக்குது அப்படின்றது வந்துட்டு மோதல்னே சொல்லலாம், வளர்ந்துருக்குதுன்றது உண்மை. இப்ப அமித்ஷா தான் அடுத்து வருவாரு பிரதமருக்கு அப்புறம் அப்படின்றத பிரதமர் தான் முடிவு செய்திருக்காரு நீங்க சொல்றீங்க. மோடிக்கு அடுத்து அமித்ஷா வரணும் அப்படின்னு அவங்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் அது. புரியுது. பட் அப்ப மோடியா இருக்கட்டும் அமித்ஷாவா இருக்கட்டும் 2 பேருமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இல்ல அப்படின்ற பட்சத்துல பாஜகவினுடைய நிலை என்ன அப்படின்னு இருக்குல்ல. இப்ப ஏன்னா இன்னைக்கு பிஜேபியோட ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மோடி அமித்ஷா அப்படிங்கறது தான் அவங்க பிரதிபலிச்சிருக்காங்க. அப்ப பாஜகவுடைய நிலை எப்படி? ஆர்எஸ்எஸ்ஸே பாஜக அழிக்க நினைக்குதா? இல்ல, அழிக்கலாம் மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்சது பிஜேபி மட்டும்தான் ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் அமைப்பு. காங்கிரஸ் கூட அவங்க இருக்காங்க, அவங்க எல்லா கட்சியிலும் இருக்காங்க. பரவலா அவங்களுடைய ஆதிக்கம் இல்லாத இடமே கிடையாது. மோகன் பகவத் பேசும்போது அதை சொல்றாரு, எதிர்கட்சிகளை வந்து எதிர்கட்சி மாதிரி நீங்க நடத்தல, இது வந்து போராட்டம் தானே தவிர போர் கிடையாது அப்படின்ற மாதிரி. அப்ப காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அதெல்லாம் வந்துட்டு இப்பதான் அவருக்கு தெரியுதா? மணிப்பூரை பத்தி பேசுறாரு, இப்பதான் அவருக்கு தெரியுதா? ஒரு மனுஷன் வந்துட்டு அதிகாரத்துக்கு வந்து அகங்காரத்துக்கு ஆளாக கூடாதுன்றது இப்பதான் அவருக்கு தெரியுதா? ஸோ இப்போ புரிய வைக்கிறாங்க. ஏன்னா நீ மைனாரிட்டி, நீ இதே 340 அவர் ஜெயிச்சிருந்தாரு, இல்லை இந்த கூட்டணி கட்சிகளோட சேர்த்து 340 இருந்தானா அவர் பேச மாட்டார். வேற விதமாக ரகசிய வேலையில் தான் ஈடுபடுவாங்க. இப்போ அவங்க வெளிப்படையாக வந்து காரணம் வந்துட்டு என்னன்னா, இவர் குறைஞ்சி போனது. 2வது உத்தரப்பிரதேசத்திலே அடிபட்டது. அதுலேயும் முக்கியமாக ஃபைசாபாத்லேயும் அவங்க தோத்தது. இது வந்துட்டு மோடிக்கு மட்டும் சேலஞ்ச் இல்லை, ஆர்எஸ்எஸ்க்கு சேர்த்து சேலஞ்ச். எப்படி அப்படின்னோம்னா, இவங்க முன்னெடுக்கக்கூடிய மதவாத அரசியலுக்கு வந்துட்டு விழுந்த அடிதான் இந்த தேர்தலுடைய முடிவு. இந்த தேர்தலில் வந்துட்டு இவங்க சொல்லக்கூடிய அந்த ஹிந்துஸ்ல ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாம் பிஜேபி விட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டு கீழே வரமாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னோம்னா, வேலை வாய்ப்பு, வருவாய் இழப்பு. வேலை வாய்ப்பு இல்லை, வருவாய் இழப்பு. அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா விலைவாசி உயர்வு, கல்வி கட்டணங்கள் போன்ற வாழ்க்கை செலவினங்களுடைய அதிகம். இது எல்லாம் சேர்த்து என்ன பண்ணிடுச்சு, பிஜேபியினுடைய கொள்கையினால, மோடி அமித்ஷா கொள்கையினால அது வந்துட்டு மதவாத சக்திகள் கிட்ட இருந்து மக்களை அந்நியப்படுத்திருச்சு. இதுதான் கடந்த தேர்தலில் நடந்த ஒரு முக்கியமான ஷிஃப்ட், மாற்றம். அப்படியே இதனால தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, மோடி அமித்ஷாவும் சீக்கிரம் தூக்கி போட்டுடணும்னு நினைக்கிறாங்க. போட்டுட்டு யோகி ஆதித்யநாத் மாதிரி ஒரு இன்டர்னலாக ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய ஒரு ஆளை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா மோடி அமித்ஷாவும் சேர்ந்து அவங்களுடைய ஆட்களை எல்லா இடத்துலையும் நிரப்பிட்டாங்க. பிராமின்ஸ் அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க, கார்பரேட் அவங்கள சப்போர்ட் பண்ணுது, வெளிநாட்டு சக்திகள் அவங்கள சப்போர்ட் பண்ணுது. இவங்க 3 பேரும் சப்போர்ட் பண்ணுறவங்கள வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் பொலிட்டிக்கலாக கேரி பண்ண முடியாது. ஸோ ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுறான், இன்டர்னல் டிசன்ஷனை வந்துட்டு உருவாக்குறான் பிஜேபிக்குள்ளே, கட்சிக்குள்ளேயே.
அது வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா வேற யாருமே பேச மாட்டாங்க. இதுக்கு மேலே மோகன் பகவத் பேசுவார். என்னைக்கு அவர் வந்துட்டு கீ கொடுக்குறாரோ அப்போ இவங்கெல்லாம் பேசுவாங்க. மந்திரி சபைக்குள்ளே இருக்கிறவங்க 4-5 பேர் இருக்கிறாங்க. 4-5 பேர்ல மேலேயே இருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய ஸ்ட்ராங் அஃபினிட்டியோட இன்னமும் இருக்கிறவங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, முதல்ல தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிச்சாங்க. நிதின் கட்கரி மாதிரி செயல்பட ஆரம்பிப்பாங்க. அப்போதான் தெரியும் ஆட்சிக்கும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மோதல். அதான் முன்னாடி மாதிரி மோடி செயல்பட முடியாது அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு காரணமும் இதுதான். அப்ப அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பாஜக ஆட்சி எப்படி ரொம்ப இருக்கும்? முக்கியமானது. அப்ப ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படின்ட்டு அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். அது எப்படி அப்படின்னா, பாஜக மீண்டும் ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் விங்க ஆகணும் அப்படின்னா மதவாதத்தை தான் அவங்க வந்துட்டு நிலைநிறுத்தணும். இந்து ராஷ்டிரா, இதுக்கு மேல இந்து ராஷ்டிரா ஓட்டு விடாது. ஆனா இப்பயுமே அதுதானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஆனா ஓட்டு விழலையே. இப்போ ஏதோ இவிஎம் எல்லாம் வச்சு இவங்க அடிச்சுட்டு வந்துட்டு வேற வந்துட்டாங்க. தேர்தல் ஆணையத்தெல்லாம் வச்சு 1,7,00,000 ஓட்டெல்லாம் போட்டு அதெல்லாம் பிரிச்சு விட்டு சராசரியா 162 தொகுதியில் வந்துட்டு 35,000 ஓட்டு வந்துட்டு அடிஷ்னலா சர்ப்ளஸா போயிருக்குது. இதெல்லாம் தெரியும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னம்னா, இது ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு கிரைசிஸ்ன்றேன். பிஜேபிக்கு உள்ள வந்துட்டு மைனாரிட்டி கிரைசிஸ்னா, ஆர்எஸ்எஸ்க்கு உருவாகி இருக்கிறது ஐடியாலஜிக்கல் கிரைசிஸ். ஆர்எஸ்எஸ் கேன் நாட் சர்வைவ் வித்தவுட் இந்து ராஷ்டிரா. பட் இந்து ராஷ்டிராவை மக்கள் வந்துட்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் நிராகரிச்சிட்டாங்க. அவங்க இதுக்கு மேலே ராமனை கும்பிட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. பிஜேபி கூட கையில் பிடிக்க மாட்டாங்க. இது வந்துட்டு ரொம்ப ஒரு ஆழமான தலைப்பில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கட்டுரை. இது தொடர்பாக நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் தனியாகவே பண்ணலாம். ஏன் அவங்க தள்ளி போனாங்க? இந்த உத்தரப்பிரதேசத்துல ஏன் 43 இடங்களை இவங்க தோத்தாங்க, இழந்தாங்க அப்படின்றது ரொம்ப ஆழமான அனாலிசிஸ். பட் நம்மளுக்கு தான் தெரியும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஓபிசி அவங்களை டிச் பண்ணிட்டாங்க, பிஜேபியை டிச் பண்ணிட்டாங்க ஓபிசி அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ நடந்தது தான். ஒரே நேரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மைனாரிட்டி கிரைசிஸ் இருக்குன்னா, ஆர்எஸ்எஸ்க்கு வந்துட்டு ஒரு ஐடியாலஜிக்கல் கிரைசிஸ் இருக்குது. இப்போ இதுக்கு நடுவில் தான் இந்தியா போகணும். ஸோ மோடியினுடைய ஆட்சி அடுத்த 5 வருஷத்துக்கு எப்படிலாம் பேசாதீங்க. இன்னைக்கு பேசலாம் மோடியினுடைய ஆட்சியை பொறுத்து. ஒரு கிரைசிஸ்க்கு அப்புறம் என்னன்றது அப்பதான் பேசணும். இல்லப்பா, 5 ஆண்டுகள் பேச வேண்டாம். பட் அடுத்த வருஷம் வரைக்கும் எப்படி இருக்கும்னு பேசலாம். அடுத்த வருஷம் வந்து 75 வயது ஆயிடுச்சு அப்படின்னா மோடி அவர்கள் இல்லாம போயிடுவார். அந்த இடத்துல அமித்ஷா வந்தாலுமே அதே மோடி ஆட்சி தானே இருக்கும். இல்ல, கார்பரேட் ஆட்சி இருக்கும். நீங்க கவனிங்க, இது மோடி அரசு இல்ல, கார்பரேட் கவர்மெண்ட்ஸ். மோடி அமித்ஷா என்ன பண்றாங்கன்னா, ஆட்சியை கார்பரேட்டுக்காக பண்றாங்க. பேசுறது இந்துத்துவான்னு பேசுறாங்க, இந்துக்களுக்காக பேசுறாங்க. இந்துக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க? இந்துக்களுக்காகத்தான் அவங்க 104 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கிறாங்களா? இந்துக்களுக்காகத்தான் 1150 ரூபாய்க்கு டீசல் இது சமையல் எரிவாயு கொடுத்தாங்களா? இந்துக்களுக்காக என்ன செஞ்சாங்க? கேட்க மாட்டாங்களா அவங்க மட்டும்? அப்ப இந்துக்களுக்கான ஆட்சியெல்லாம் கிடையாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரியா, உனக்கான ப்ராஃபிட்டை நீ எடுத்துட்டு போகலாம், அதைத்தான் அவங்க செய்வாங்க. முதலீடுகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவாங்க. மோடி அமித்ஷா தேர்தலுக்கு முன்னாடி, அந்த முடிவு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? எல்லாரும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பண்ணுங்க, ஒரு ஷார்ட் டேர்ம் லாபம் எடுக்கலான்னு. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையா அது? அந்த இடத்துல பத்தி நீங்க சொல்லிடக்கூடாது. நீங்க போய்ட்டு சொல்றீங்களே, அவங்க அது லாஸ் ஆயிடுச்சு. லாஸை யாருக்கு லாஸ் ஆச்சு? அது சன்ட்ரி இன்வெஸ்டார், ரீட்டைல் இன்வெஸ்டாருக்கு அது லாஸ் இல்லையா? யாரால அந்த லாஸ் வந்துச்சு? மோடி அமித்ஷா சொன்னதுனால போட்டாங்க. அப்போ ராகுல் காந்தி சொல்றது கரெக்டு தானே? உங்களுக்கு தான் அந்த இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு. அப்போ அந்த 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 பாதிக்கப்பட்டவங்க, அந்த இழப்பை சந்திச்சவங்க எப்படி மீண்டும் மோடிக்கு அமித்ஷாவுக்கும் ஓட்டு போடுவாங்க? அந்நியப்பட்டு போயிட்டாங்களா? ஸோ இவங்களுக்கு வந்துட்டு என்னன்னா, எப்பொழுதுமே இன்வெஸ்டார் வரணும், இன்வெஸ்ட் பண்ணணும், சம்பாதிக்கணும். அது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எஃப்டிஐயாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கார்பரேட்டுக்கு ஓரியன்டேஷன், கார்பரேட் ஓரியன்ட் கொள்கை, கார்பரேட்டுக்கான வரி விலக்கு, கார்பரேட்டுக்கான கடன் தள்ளுபடி, எல்லாம் கார்பரேட்டுக்கு. விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி பண்ணாங்களா? மாணவர்களுக்கான கடன் தள்ளுபடி பண்ணாங்களா? ஏன் அதை பண்ண முடியாதா? ஒரு 2-3 லட்சத்துக்கு பண்ண முடியாதா? முடியும். ஆனால் இவங்களுக்கு அது கணக்கிலே கிடையாது. இவங்களோட ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல கார்பரேட்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சூழல்ல இவங்க வந்து ஆட்சியை கவிழ்க்கணும், இல்ல வந்து ஆட்சியை மொத்தமா பிடுங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? ஏன்னா 2004லயும் வாஜ்பாயோடைய ஆட்சி கவிழ்ந்ததுக்கு ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ்க்கும் அதுல பங்கு இருக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு அதுல அதிருப்தி இருந்ததுனாலதான் அப்படி நடந்துச்சு அந்த தோல்விக்கு காரணம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை? ஆர்எஸ்எஸ் வந்துட்டு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியா வட இந்திய மாநிலங்கள்ல சொல்லலாம். ஏன்னா பிஜேபியினுடைய கிரவுண்ட் ஃபோர்ஸ்ன்றது அவங்க தான். பிஜேபிக்கு தொண்டர்கள்லாம் கிடையாது, ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் தான். நீங்க நல்லா ஆழமா பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் தான். இப்போ அண்ணாமலை போன்றவர்கள் வந்து தான் என்ன பண்ணிட்டாங்க, கட்சியினுடைய பல்வேறுபட்ட பொறுப்புகளில் வந்துட்டு கட்சிக்கு வந்து சேர்றவங்களுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு தூக்கி கொடுத்து நான் ஆர்எஸ்எஸ் வச்சு நிரப்பி வச்சிருக்கிறாங்க.
இது இலகணேசன் இருந்த போதோ, எச் ராஜா இருந்த போதோ, தமிழிசை இருந்த போதோ இப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. நீங்கள் கட்சிக்குள்ள போகலாம், பொறுப்புகளை எடுக்க முடியாது. இப்போ கட்சிக்கு பொறுப்போடு தான் ஆடுறான். இதான் இவங்க பண்ணக்கூடிய மாற்றம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆனால் அவங்களால ஒர்க் பண்ண முடியாது, ஆர்எஸ்எஸ் மாதிரி எஃபெக்டிவாக வேலை செய்ய முடியாது. ஸோ அது முடிஞ்சு போச்சு, அந்த இது முடிஞ்சு போச்சு. ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த கிரவுண்ட் ஒர்க் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வட இந்திய மாநிலங்களில் இப்பவும் இருக்கு, இப்பவும் பண்ண முடியும் அவங்களால. ஆனால் அது வந்துட்டு ஒரு செல்வாக்கா, அது ஒரு வாக்கா வரணும் அப்படின்னோம்னா மக்கள் மத்தியில் அவங்களுக்கு வந்துட்டு இந்துத்துவ கொள்கைக்கு வந்துட்டு ஒரு ஆதரவு இருக்கணும், ஒரு பிடிமானம் இருக்கணும். அது மாதிரி இல்லை, அது போயிடுச்சு. நான் அதான் நான் சொல்ல வரேன், ஐடியாலஜிக்கல் கிரைசிஸ் அப்படின்ற. ஐடியாலஜிக்கல் கிரைசிஸ்னா என்னன்னா, உன்னுடைய ஐடியாலஜியை மக்கள் நம்பகத்தன்மை இழந்து விட்டதுன்னு அர்த்தம். ஸோ இவங்களால பிஜேபி அழிக்க முடியாது, கட்டுப்படுத்தி கைக்குள்ள கொண்டு வர முடியும். அந்த டஸ்ஸில் தான் நடக்கும், அதில் என்ன ஆகும்ட்டு சொல்ல முடியாது. ஆனால் ஆட்சியை கவிழ்க்க மாட்டாங்க. இப்ப ஜே.பி. நட்டா அவர்கள் இன்னைக்கு மத்திய அமைச்சரா இருக்காரு. அவருமே வந்து பாஜக ஆர்எஸ்எஸ்ல இருந்து தனியா வந்துருச்சு, நாங்க இனிமே சுயமாக செயல்பட அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய லடாய்க்கான ஒரு அத்தாட்சி. இப்படி சொல்றாருல்ல, அது தனியா இயங்குதுன்னு அப்படி கிடையவே கிடையாது. அப்படி தனியா இவங்க இயங்கவே முடியாது. அப்படி ஒரு சொல்றாரு அப்படின்னோம்னா அது மோடி அமித்ஷாவுடைய சொன்னது. ஸோ பார்த்தாங்க, இதுக்கு மேலே அவர் அந்தாண்ட வேணாம், உள்ள வாங்கன்னு உள்ள கூப்பிட்டுட்டாங்க. இப்போ ஒரு தலைவரை நியமிக்கிறோம். அதான் கேட்க வந்தேன். அடுத்து தேசிய தலைவரை ஆர்எஸ்எஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவங்க தான் வைப்பாங்களா? எப்படி யாரா இருக்கும்? இதுக்கு மேல அது வாய்ப்பே இல்லை. மோடி அமித்ஷாவுடைய தேர்வா தான் இருக்கும். மோடி அமித்ஷா யார்? அது வானதியா கூட இருக்கலாம், இல்லை தோத்து போயிட்டாங்களே, அமித்ல தோத்து போனாங்க இல்லையா, ஸ்மிருதி இரானி. அவங்க ஆர்கனைசேஷன்ல வலிமையானவங்க தெரியுமா? அவங்க இளைஞர் அமைப்புகள் எல்லாம் வந்துட்டு அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட வரலாம். ஒரு பெண்ணை கொண்டு வந்து நாங்கள் அந்த இடத்துல வச்சோம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கூட இருக்கு.